கேப்டன் விஜயகாந்த் மறைந்து ஒரு ஆண்டுகள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் டிசம்பர் 28ஆம் தேதி பலரும் தங்கள் நினைவஞ்சலியை கேப்டன் அவர்களுக்கு செலுத்தினர். அதில் தேமுதிக சார்பில் கேப்டனுக்கு குரு பூஜை நடந்துள்ளது. குரு பூஜைக்கு பலருக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டது. அதில் தவேக தலைவரும் நடிகருமான விஜய்க்கும் அழைப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் அவர் வருவார் என்றும் பலரும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் கடைசி வரை விஜய் வரவில்லை. அதுவும் ஒரு பதிவு கூட விஜய் போடாமல் இருந்தது பலருக்கும் அதிர்ச்சியையும் கேள்வியையும் தந்துள்ளது. கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு கோவா வரை செல்ல முடிந்த விஜய், சினிமாவில் முதல் வெற்றியையும் வாய்ப்பையும் தந்து உதவிய விஜயகாந்த் நினைவு நாளுக்கு ஒரு பதிவினை கூட போடவில்லையே என்று விமர்சித்து வருகின்றனர். இதற்கு தவேகவினரின் விஜய் ரசிகர்கள் அந்த பூஜைக்கு காவல்துறையினர் அனுமதி தரவில்லை என்பதால் தான் விஜய் வரவில்லை என்று கேப்டன் குடும்பத்தினருக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் ஃபோன் செய்து பேசியதாகவும் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.